அனைவருக்கும் வணக்கம். விஜயா பக்கிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே எங்கள் நாட்டு மாடு உள்ளே விழுந்துருச்சுங்க. அதை எப்படி தூக்க போகிறோம்னு முயற்சி தான் இந்த வீடியோவில் ஃபுல் காணொலியாக நம்ம பார்க்க போகிறோம். ஜேசிபி வச்சு தூக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் ஒரு மாடு ஒரு 60-70 மாடு வைக்கிற மாதிரி ஒரு ஷெட் அமைச்சிருந்தோம். ஷெட்டுக்குள்ளேருந்து க்ளீன் பண்ணுற வாஷ் பண்ணுற தண்ணி, யூரினு, மாட்டோட சாணம் எல்லாமே வாஷிங் மெத்தடில் புறமே வெளியே போயிடும். அதனால் அதுக்காக தகுந்த மாதிரி ஒரு தொட்டி பெரிய தொட்டி கட்டினோம். பெரிய தொட்டி கட்டியிருந்தோம். அந்த தொட்டிக்குள்ளே அந்த மாடு கயிறை அவுத்து விட்டனால இந்த மாடை எப்பயுமே கட்டியே வைப்போம். இந்த மாடு அன்னைக்குன்னு பார்த்து ரவுண்டு அடிச்சுக்க இருந்துச்சு. ரவுண்டு அடிக்கும் போது எங்கள் தம்பி விரட்டின சொன்னே பதட்டத்தில் போய் இந்த மாடு தொட்டிக்குள்ளே விழுந்துச்சு. விழுந்து உடனே கால் முதுகு எல்லாமே அடிபட்டுச்சு. நல்ல வேளை கால் ஒடியாதனால மாடுக்கு நல்லாத்தான் இருக்குது. ஆனால் நாங்களும் போய் மாட்டை தூக்கி பார்த்தோம். குழிக்குள்ளே மாடு உதையுது. சின்ன தொட்டி அகலம் இல்லை, அதனால் மாடு உதையுது. மாடை தூக்கவும் இல்லை. அப்போ என்ன சொன்னேன், ஜேசிபி கூட்டுக்கு கயிறை புறம் குறுக்க போட்டு மாடை பையாப்பில் லிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். பையாப்பில் தூக்க ஆரம்பித்தோம். மாடை தூக்கும் போச்சே எனக்கே பயமாக போச்சு. மாடு ஈடு செத்து போகுமா, கழுத்து செத்து போகுமா, இல்லை காலு ஒடிஞ்சு போகுமா, செத்து போகுமா என்னான்னு தெரியல. பயந்து போனோம் சொன்னே ஜேசிபி ஆள் பையாப்பில் இறக்கியான்னு சொல்லியாச்சு. பையாப்பில் இறக்கி 2 கால் முன்னாடி வந்துருச்சு, 2 கால் தொட்டிக்குள்ளே கிடக்கு. அந்த மாடு எந்திரிக்க முட்டாமலாம் படுத்து கிடக்கு. நல்ல வேளை அந்த மாடு செனையாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கேன். இப்போ தம்பி உரம் தட்டி பார்த்தேன், இழுத்து பார்த்தேன், அந்த மாடு எந்திரிக்கவே மாட்டின்ருச்சு. கொம்பை பிடிச்சி இழுத்துறா தம்பின்னு சொல்லியிருந்தேன். அந்த கொம்பை பிடிச்சி இழுத்து பார்த்தேன், இழுத்தாலும் வரமாட்டேன். வெயிட் உள்ள மாடுங்க எப்படி இழுத்தா வர முடியும். பையாப்பில் பேரட்டி பார்த்தோம். அந்த மாடு பேரட்டின்னு சொன்னே வகுத்து அடி விட்டு போக முடியாது தம்பின்னு சொல்லிட்டாப்புல அண்ணன் பையாப்பில் காலை பிடிச்சி தூக்க சொன்னோம். காலை பிடிச்சி தூக்கணும்னா உதயம்னு அண்ணன் சொன்னாப்புல. இப்போ ஒரு நிமிஷத்தில் பையாப்பில் இழுத்துக்க இருந்தோம். மாடு எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் கம்முன்னு படுத்துக்க இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. மாடு இடிச்சு செத்து போகணுன்னு ஒரு பயம். மாடு திடீர்னு எந்திரிச்சிச்சோன்னே திடீர்னு கால் கையில் ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. காலை எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பையாப்பில் எந்திரிச்சு வந்துருச்சுங்க. ஆனால் மாடு முயற்சி செஞ்சால் எல்லாமே எந்திரிச்சு வந்துடுறேன். இதை முடியாத காரியம் எதுவும் கிடையாது. முடிச்சு காமிக்கலாம். முயற்சி செஞ்சால் முடிச்சு காமிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜயா பக்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.